ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொந்த வீடு சேனல். நீங்களும் சொந்தமாக வீடு கட்டுற ஐடியாவில் இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு வீடு வாங்க போகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் சொந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு 5 விஷயங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சொந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய மிகப்பெரிய கனவு, லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். அது நம்மளில் சில பேருக்கு நிறைவேறி இருக்கும். இன்னும் நிறைய பேர் அந்த தருணத்துக்காக காத்துட்ருப்பீங்க. சொந்த வீடு அப்படிங்கிறது நிலம் வாங்கிறதுலையோ அதில் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுலையோ ஆரம்பிக்கிறதில்ல. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் நிதானமாக யோசித்து பண்ண வேண்டிய விஷயம். அந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு 5 விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டே எல்லாம் யோசித்து நிதானமாக பிளானிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 5 விஷயங்களில் ஒன்றா நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு பழைய வீடு வாங்க போகிறீங்களா அல்லது புதுசாக இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இந்த 2 விஷயத்துலையுமே நமக்கு சேமிப்புங்கிறது கொஞ்சமாவது இருக்கணும். அதாவது குறைஞ்சது ஒரு 5 லட்ச ரூபானாவது நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த பழைய வீடு வாங்குறதுலையோ அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுறதுலையோ இந்த ப்ரொசீஜருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நிறைய இடத்துல ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இடத்துலலாம் 1 லட்சம் 2 லட்சம் முன்னாடி முன்பணம் கொடுத்துட்டு மீதி எல்லா அமௌண்ட்டும் நமக்கு லோன் பண்ணி கொடுக்கறதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகிறது எப்பவுமே நமக்கு ரிஸ்க். நம்ம லோன் என்னதான் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னாலும் அதில் ஒரு 5 லட்ச ரூபானாவது இனிஷியல் பேமெண்ட் கொடுத்தா தான் மீதி ஒரு 15 லட்சத்துக்கு நம்ம லோன் போனோம்னா நம்மளால் இஎம்ஐ கொஞ்சம் ஈஸியாக கட்ட முடியும். நம்ம ஃபுல்லாகவே மொத்த அமௌண்ட்டுக்கும் லோன் போயிட்டோம் அப்படின்னா இஎம்ஐ ரொம்பவே ஜாஸ்தியாக வரும். நம்ம 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வீடு வாங்கிடலாம், ஆனால் அதுக்குண்டான இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்ம ரொம்பவே சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுட்டு அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ப்ரொசீஜருக்குள்ளே போகிறது ரொம்பவே நல்லது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் பழைய வீடு வாங்க போகிறீங்க அல்லது இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்ததாக சேமிப்பு எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு வேளை உங்கள்கிட்ட ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கையில் பணம் இருக்குது அப்படின்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, வேறு என்ன சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த இனிஷியல் அமௌண்ட் ஒரு 5 லேக்ஸ்னாவது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நகையை அடமானம் வச்சோ இல்லை ஏதோ ஒரு ரெடி பண்ணி ஒரு 5 லேக்ஸ் கிட்ட நம்ம கையில் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு மீதி இருக்க ஒரு 15 லட்சமோ 20 லட்சமோ உங்களால் எந்த அளவுக்கு இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணலாம். நாங்களுமே இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நாங்கள் பழைய வீடாகவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பழைய வீடு தான் பார்த்துட்ருந்தோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் கிட்ட அலைஞ்சு தேடி பார்த்தோம். ஆனால் இருந்தது நிறைய வீடுகள் இருந்தது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த வீடுமே இல்லை. ரொம்ப சின்ன வீடாவோ இல்லை ரோடு சரியில்லாமையோ அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பழைய வீடு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2வது ஆப்ஷனுக்கு போனோம். நிலம் அடுத்ததாக பார்க்க ஆரம்பித்தோம். அதாவது நிலம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இடம் லோ பட்ஜெட்டில் வாங்கினா மட்டும்தான் மீதி இருக்க அமௌண்ட்டை வச்சு நம்மளால் ஃபுல்லாக வீட்டை கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து நிலம் எவ்வளோ காஸ்ட்டு கம்மியாக இருக்குது, அதாவது சென்ட் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கெங்கே இருக்கோ ஃபுல்லாக தேடி பார்த்தோம். ஆனால் அப்படியுமே எங்களுக்கு இடம் கிடைக்கவே இல்லை. இடம் இருந்துச்சு, ஆனால் பட் ரொம்ப அவுட்டரில் இருந்துச்சு. நமக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை ஒர்க்குக்கோ வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அவுட்டரில் சிட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருந்தது. அதனால நாங்கள் என்ன பண்ணணுன்னா நாங்கள் இருக்க ஏரியாக்குள்ளாரையே சைட்டு பிரித்து போட்டிருந்தாங்க. அதில் மொத்தமாக ஒரு 4 சென்ட்டு 4.5 சென்ட்டு அந்த மாதிரி சைட்டு பிரிச்சுருந்தாங்க. அதில் ஒரு ப்ரமோட்டர்ஸ் அவங்களே வீடு கட்டி கொடுக்குற மாதிரி அவங்க ப்ரொமோட்டர்ஸாக இருந்தாங்க. அவங்க 2 சென்ட்டு 2 சென்ட்டாக பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் இருக்க ஏரியாக்குள்ளாரையுமே எங்களுக்கு கிடச்சிது. 2 சென்ட்டுங்கிறனால நாங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்குள்ளாரையும் கிடச்சிது. அதனால நாங்கள் அந்த மாதிரி லேண்டை சூஸ் பண்ணோம்.
நீங்களுமே வந்து ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பழைய வீடு வாங்க போகிறோமா இல்லை இடம் வாங்கி வீடு கட்ட போகிறோமாங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பழைய வீடு வாங்க போகிறோன்னு போனனால எங்களுக்கு ஒரு 3 to 4 months வந்து டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த டைமில் நாங்கள் முன்னாடியே தெளிவாக முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா நாங்கள் வீடே கட்டி முடிச்சிருந்துருப்போம். அதனால தான் ஃபஸ்ட்டே தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இடம் வாங்குறதுலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போன உடனே வந்து நமக்கு புரோக்கர்ஸ் எல்லாமே காமிப்பாங்க, இடத்த காமிச்சோடனே அட்வான்ஸ்னு அட்வான்ஸ் நம்மளை கொடுக்க வைக்கிறதுலையே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து அட்வான்ஸ் மட்டும் யாருக்குமே பே பண்ணக்கூடாது. சப்போஸ் அப்படி பே பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த இடம் லீகல் ஒப்பீனியன் கேட்கும்போது பிடிக்கல இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்குறது ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இடத்த வந்து பார்க்கும்போது இடம் பார்த்ததுக்கப்புறம் அந்த இடத்தோட ஜெராக்ஸ் ஒரு காப்பி வாங்கி ஃபுல்லாக லீகல் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். ஒரு லேண்ட் வாங்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக கொடுக்குறேன். அதுக்கடுத்து தேர்டு பாயிண்ட்டாக வந்து நல்ல இன்ஜினியர் இல்லைன்னா மேஸ்திரி மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருந்தால் மட்டும் போங்க. அப்படி இல்லைன்னா நல்ல இன்ஜினியர், அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி கட்டடம்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 2-3 கட்டடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்ஜினியரை. அந்த மாதிரி நல்ல இன்ஜினியர் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு நம்ம எஸ்டிமேஷன் போடணும். நம்ம எவ்வளோ பட்ஜெட்டில் வீடு கட்ட போகிறோம், என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறோம், அவங்க வந்து அந்த நம்ம பட்ஜெட்குள்ளே என்னென்னலாம் அதில் பண்ணி தருவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு எஸ்டிமேஷன் மாதிரி போட்டு வாங்கிக்கோங்க. அதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே எஸ்டிமேஷன் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. மேக்ஸிமம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணுறாங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிராண்டடாக இல்லைன்னா கூட லோ பட்ஜெட் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஐஎஸ்ஐ உத்தரவாதம் இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டான என்ஜினியர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் 4th பாயிண்ட்டாக வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லேபர் கான்ட்ராக்டில் போகிறீங்களா இல்லை மெட்டீரியல் கான்ட்ராக்டில் போகிறீங்களா அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை 2 கான்ட்ராக்ட் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். 5th ஒன் வந்து பிளான் அப்ரூவல். அதாவது நீங்கள் வாங்க போகிற இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ப்ரொசீஜர். நம்ம ஒரு இடம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி டிடிசிபி சிஎம்டிஏ அப்படின்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இடத்த வந்து வாங்கணும். அதுக்கடுத்து பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் அப்ரூவல் வாங்கணும். அதுவுமே நம்ம கவர்மெண்ட்டிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே செய்யணும். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.